தனோ சீக்கிரம் வா. இதோ வரேங்க. என்னடா என்னாச்சு? என்னண்ணே, என்ன விஷயம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்காத பின்ன. இன்னையோட நம்ம பிரச்சனை எல்லாம் தீர போகுது. என்னடா சொல்ற? ஆமாமா, சீக்கிரமாவே நம்ம எழில் மாப்பிள்ள டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறாரு. முதலாளி ஆக போறாரு. எங்க நிஜமாவா சொல்றீங்க? ஆமா தனோ, இந்த விஷயத்துல போய் நான் பொய் சொல்லுவேனா? அண்ணே, டிராவல்ஸ் ஆரம்பிக்கணும்னா பணம் வேணும்ல. அதுவும் 10 லட்சம் பணத்தை ரெடி பண்ணாதானே டிராவல்ஸ் ஆரம்பிக்க முடியும். பணம் ரெடி ஆயிடுச்சு, இனிமே டிராவல்ஸ் ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஏய், என்ன சொல்ற? என்ன மூர்த்தி சொல்ற? பணம் ரெடி ஆயிடுச்சு. என்னங்க, கையில மாப்பிளையுமே பணத்தை ரெடி இல்ல தனோ, பண்ணாங்க. அவங்க எல்லாம் பணம் ரெடி பண்ணல. ஆனா பணம் ரெடி ஆயிடுச்சு. என்னன்னு சொல்ற? ஒண்ணும் புரியல. ஆசானே, ஓவரா சஸ்பென்ஸ் வைக்காதீங்க, அப்புறம் நம்ம போயிட்டு போறாங்க. ஆமாமா, உண்மைதான், அதுவும் சரிதான். இப்ப பாருங்க. ஆ டன் டடாய். இவ்ளோ பணம்? பாருங்க. பாத்தீங்களா? இவ்ளோ பணமா? ஆமா, 1 ரூபாயில 2 ரூபாயில 10 லட்சம் மொத்தமா இருக்கு. 10 லட்சமா? ஏங்க, ஆ? ஏதுங்க இவ்ளோ பணம்? ஏய், அத விடு. அத நான் எப்படியோ ரெடி பண்ணேன்னு வச்சுக்கேன். உடனடியா நம்ம எழில் மாப்பிளைக்கு டிராவல்ஸ் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்தாகணும். அப்புறம் செகண்ட்ஸ்ல நல்ல காரா பார்த்து அட்வான்ஸ் கொடுக்கணும். அப்புறம் மெயின் ஏரியாவை பார்த்து ஆபீஸ் வைக்கிறதுக்கான வேலையும் பார்க்கணும். டேய், என்னடா சொல்ற? அதெல்லாம் அசைத்தி இல்ல ஆசானே, ஆ, பணம் தானே பிரச்சனையா இருந்தது. இப்ப அதான் ரெடி பண்ணிட்டுமே. அதானே. இதுக்கப்புறம் டிராவல்ஸ் ஆரம்பிக்கிற வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். இவ்ளோ பணம் எங்க இருந்துடா வந்தது? மா, என்னம்மா அதையே கேட்டுக்கிட்டு இருக்க? பணம் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னடா ஆளாளுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, கையில் இன்னும் வரலையா? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன கேட்டுட்டு இருக்க? அ, இந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னு கேக்குறேன். ஆஹா, பணம் எங்கிருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்காம விட மாட்டாங்க போலயே. ஏங்க, உங்களை தானே கேக்குறோம். இவ்ளோ பணத்தை எப்படி நீங்க ரெடி பண்ணீங்க? ஏய், அது அது ஒண்ணு இல்லடி. ஒரு ஆர்டர் ஒன்று வந்ததா, அதுல வந்த பணம் தான். 10 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டரா? ஐயோ, கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்களே. ஆசானே, கைல் சிஸ்டர் வராங்க. கையில வா 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 வா. என்னாச்சு? உன்னதான் நான் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மாப்பிள்ளை பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் பணத்தை ரெடி பண்ணிட்டேன். ஏது இவ்ளோ பணம்? அத பத்தி தான் கையில் நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம். கையல், பணம் எழில் மாப்பிளைக்காக தான். எழில் மாப்பிள்ளை டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுதுல, அதுக்காக தான். இது பாரு, இந்த பணத்தை வச்சு உடனே மாப்பிளைக்கு டிராவல்ஸ் ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் எழில் மாப்பிள்ளை யாரும் அவமானப்படுத்த முடியாது. எழில் மாப்பிள்ளை ஒரு டிராவல்ஸ்க்கு முதலாளியாக போறாரு. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பணம் ஏது? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். யார்கிட்டயாச்சும் கடன் வாங்குனியா? இல்ல, நான் யார்கிட்டயும் கடன் எதுவும் வாங்கல. கடன் வாங்கலனா அப்புறம் எங்க இருந்து வந்தது இந்த பணம்? ஆசானே, இவ்வளவு நேரம் இவங்க கிட்ட சொன்னீங்களே அந்த ஆர்டர் விஷயம், அது சொல்லுங்க. ஆமா கையில, ஆர்டர் ஒண்ணு கிடைச்சது, அதுல வந்த பணம் தான் இது. 10 லட்சம் முன் பணம் கொடுக்கற அளவுக்கு அப்படி என்ன ஆர்டர் எடுத்திருக்கீங்க? அது வந்து கையல், ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் வீட்டு கல்யாண ஆர்டர். கல்யாண ஆர்டருக்கு 10 லட்சம் பணம் கொடுத்தாங்களா? அப்படி யாரு கல்யாணம் பண்றாங்க கேட்டரிங்கே 10 லட்சம் கொடுக்கற அளவுக்கு? கைல் சிஸ்டர், ஒரு கல்யாணம் இல்ல, மூணு கல்யாணம். ஆமா ஆமா ஆமா, மூணு கல்யாணம். ஆமா கையில,
அந்த தொழிலதிபருக்கு 3 பொண்ணு. அவங்களோட கல்யாண ஆர்டர் மொத்தமா நமக்கே கொடுத்துட்டாங்க. அது என்னன்னா 3 கல்யாணம் ஒண்ணா வைக்க போறாங்களாம். அதனால மொத்த பணத்தையும் கொடுத்துட்டாங்க. இது பாரு, அவங்க அட்வான்ஸ் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. நான் தான் நம்ம சூழ்நிலையெல்லாம் சொல்லி மொத்தமா 10 லட்ச ரூபா வாங்கிட்டேன். ஆமா சிஸ்டர். கையில இத பாரு, இத வச்சு உடனே மாப்பிளைக்கு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. என்ன கையில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? மாப்பிள்ளை பிசினஸ் ஆரம்பிக்க போறாருன்னு எவ்வளவு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. மூர்த்தி, உண்மையை சொல்லு. இந்த பணம் எப்படி வந்தது? கையில் நான் தான் சொன்னேன்ல ஆர்டர் வந்துச்சுன்னு சொல்லி. மூர்த்தி, என்கிட்ட பொய் சொல்லாத. எனக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரியும்ல. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? உண்மையை தான் சொல்றேன். ஆர்டர் கிடைச்சிருக்கு. சிஸ்டர், ஆசா சொல்றது. ஆறுமுகம், சொல்லு மூர்த்தி, ஏது எவ்வளவு பணம்? கையில் நான் பொய் சொல்லலையே, என்ன நம்ப மாட்டேங்கிற? அப்ப நீ சொல்றது உண்மை இல்ல? கையில் இப்போ உண்மையை சொல்லு. மூர்த்தி, யோசிக்காத. நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே? அப்புறம் எதுக்கு தயங்குற? சத்தியம் பண்ணு. கையில் ஏன் இப்படி பண்ற? நீ சொல்றது உண்மைதானே? அப்ப சத்தியம் பண்ணு. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. இத பார், என் மேல சத்தியமா நான் சொல்றது உண்மைதான். என்ன நம்பு கையில். நான் ஓ மேல சத்தியம் பண்ண சொல்லல, என் மேல சத்தியம் பண்ணி சொல்ல சொன்னேன். மூர்த்தி, சத்தியம் பண்ணுன்னு சொல்றேன்ல. முடியாது கையில். ஏன்? ஏன்னா நான் சொன்னது எல்லாமே போய். அதானே பார்த்தேன். இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு வரும்போதே நான் நினைச்சேங்க. அப்பவே எனக்கு உங்க மேல சந்தேகமா இருந்தது. மூர்த்தி, சொல்லி தொலையண்டா. இந்த பணம் எங்க இருந்து வந்தது? அம்மா, அது ஏங்க, உங்களை தானே கேக்குறோம், பதில் சொல்லுங்க. ஏது இந்த பணம்?